லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 8. உங்களில் 5 பேர் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? அப்பா, கொஞ்சம் நினச்சி பாருங்க. முதல்ல நம்ம 100 பேர் நின்று 5 பேருக்கு பயந்து ஓடணும் சத்துருக்களுக்கு. இப்போ 5 பேர் நம்ம நின்று எத்தனை பேரை விரட்ட போகிறோம்? 100 பேர். நீங்கள் ஒவ்வொருத்தரும் 5 நினச்சிக்கோங்க. நீங்கள் 5 பேர் சேர்ந்து 100 சத்துரு விரட்டினா அந்த 100 சத்துருக்கள் இப்படி இருக்க ஜனங்கள் எங்கே வந்துடுவாங்க? வருவாங்களா இல்லையா? ஆமேன். அப்போ எத்தனை 5 நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எத்தனை 100களை நீங்கள் கொண்டு வர முடியும்? 1000 ஆயிரும். நம்ம இதெல்லாம் சரியாக இருக்கும் பொழுது, சத்துருக்கு இடமே கொடுக்காம இருந்தீங்கன்னா அவனை விரட்டி விரட்டி அடிக்கிற அதிகாரத்தை கத்த நம்ம கொடுத்துருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தவே மாட்டாது. 5 பேர் 100 பேரை துரத்துவாங்களாம். 100 பேர் சேர்ந்து எத்தனை ஆயிரம் பேரை? 10,000 பேரை உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தில் என்ன செஞ்சிருவான்? விழுவார்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது இந்த காரியத்தை நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒரு மனப்பாடு, ஒற்றுமை. எதற்கு? சத்ருவை எதிர்க்க. சத்ருவை எதிர்க்க. விசுவாசி அல்ல, ஊழியரை அல்ல, சபையை அல்ல. யாருக்கு எதிராக இருக்கணும்? அப்போ என்ன செய்யணும்? எங்கே கூடணும்? நீங்கள் போய் ஈட்டியும் கம்பையும் எடுத்து சண்டைக்கு போங்கன்னு சொல்லலை. நம்முடைய போரா எங்கே இருக்குது? அது ஆவியின் பலன். கூடி 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 உட்காந்து ஜெபிக்க வாங்க. நம்ம தொடர்ந்து உட்கார 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 கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையும் பலனும் இறங்கி அவர் நமக்காய் கிரியை செய்து அவர் சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேங்கிறார். நம்ம வேலையெல்லாம் அந்த ரங்கத்தில் இந்த 4 சுவருக்குள்ளே உட்காந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது சத்துருக்கள் ஓடப்படுவார்கள், விரட்டி அடிக்கப்படுவார்கள்.